இன்றைக்கி நம்ம ரோஹித்துக்கு நம்ம ட்ரெயினை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஆச்சுங்க. அதனால ஒரு கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இருங்க போகலாங்க. ரொம்ப ஆசை வந்துருச்சு. இந்த தார் எடுத்துட்டாங்க. ரெட்டு மேட்சிங்கில் உள்ளே போகிறான் பாருங்க. பாருங்க போயிட்டுருக்கான். கிளம்பிட்டான். அண்ணன் கணக்கில் இறங்கிட்டான். இப்போ கார் எடுத்துகிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டான். ஏன்னா கார் இடிச்சு விட்டாங்க. என்னங்க ட்ரெயினை பார்க்க போனோன்னா இப்படி பண்ணுறாங்க. ட்ரெயினில் ரொம்ப அடித்து போனாங்க. போயிட்டுருக்கோம். செம்மையாக எடுத்துகிட்டு போனான். யாராச்சும் வந்து போட்டால் மட்டையை தள்ளி விட்ருவோம் போல. டிராம்பிளின் அவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு நினைக்கிறேன். பாருங்க ஒருத்தவன் ஓவர்டேக் பண்ணிட்டான். பார்த்து போயா ரோஹித்து, மண்டை உடைக்கிற மாதிரி ஒன்று. அப்புறம் போகிறாங்க. ஐயோ விட்டாங்க. ஐயோ எதுக்கு நான் எதிர்பார்க்கலையே. சரி ஃப்ராங்க்லினுக்கு எதுவும் ஆகலை. வாங்க போகலாம் ஒன்றும் ஆகாது. நீ போயிட்டுருக்கோங்க. இவன் ஒருத்தன் ஒழுங்காக போக மாட்டான். கார் சர்வீஸ் விட்டு எடுத்தாச்சுங்க. என் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஃப்ராங்க்லின் வேறு இருந்தனால வேறு ரூட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டான். அதனால நம்ம ஆளுக்கு வேறு ரூட்டு தான் சரியாகும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்கூல்னு நான் சொல்லிட்டேன் ஃப்ராங்க்லின்கிட்ட, ஸ்பீடாக போனேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. சரி தப்பான பேரை சொல்லிட்டேன். ரோஹித். நான் அந்த ஜிடிஏ பார்த்து ஃப்ராங்க்லின் சொல்கிறாங்க. ரோஹித் மண்டை வச்சுருவாங்க. மெதுவாக போட. சரி மெதுவாக தான் போகிறேன். போ அப்படி தான் போகணும். ஃப்ராங்க்லின் ஓகேவா? ஓகே அப்படி தான் இருக்கணும். ஓகே சரி விடு. நம்ம ஆட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னுங்க ராங் ரூட்டே என்ன இதானா? உனக்கு ரூட்டே தெரியாதா? இதாண்டா ரோஹித்துக்கு மட்டும் திட்டுற. இதான் ரூட்டுக்கு தெரியாதா? அடே ரோஹித்து ரொம்ப ஓவரா பேசாத. ஓகே போய் நிப்பாட்டு. என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்குறேன். ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அதை ஒழுங்கா சொல்கிறேன். சாரி ஒரு பெரிய சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. ஒழுங்கா சொல்கிறா. ஓகே ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அப்படி இருக்கணும். என்னடா ரோஹித்? ஓகேன்னா சொல்லிட்டு இருக்கேன். மண்டை உடையும் போது பாரு. ஓகே அட்ரா சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேன்ட்டு யாரு மண்டை உடையும் போதே ரோஹித்து. ஓகே இன்னொருத்தர சொன்னேன் பார்த்துக்கோ. சாரி. திருப்பி ஓகே சாரின்னு சொல்கிறான். தைரியம் இருக்கு அவனுக்கு. மண்டை உடைச்சே ஆகணும். ஐயோ இங்கே ரோஹித் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. ட்ரெயினை பார்த்தோன்னே காரை விட்டு இறங்கிட்டாங்க. தள்ளி விட்றான் போலையே காரை. வந்துட்டான். இப்போ அவன் சந்தோஷத்தில் என்னடா ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் போகலான்னு பார்க்குறான். நான் தான் ஃப்ராங்க்லின் நிப்பாட்டிகிட்ருக்கேன். ஃப்ராங்க்லின் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சார்லி ட்ரெயின் வந்துட்டுருக்கு அந்த வே. ஓகே ரோஹித் எப்படியாச்சும் பண்ணி ரோஹித். நிற்காதாங்க. என்ன மேஜிக்லாம் பண்ணுறான். ரோஹித் போயிட்டான். இருங்க அவனை ரிப்பேர் பண்ணிட்டேன். சரிங்க ரோஹித்தை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டான். இப்போ நல்லா தான் இருக்கான். வந்த உடனே கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டான். எங்கேன்னு பார்க்கலாம் வாங்க. அடப்படா தாத்தாண்டா ரோஹித்து மறந்து போயிட்டிய. அடப்பாவி நீ மறந்துட்டு என்ன சொல்கிறியா? என்னடா நீ? சாரி நீ மறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுனால. மண்டை உடைக்க பாரு. ஓரா பேசிட்டு இருந்தியா? பக்கத்தில் ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவோம் பார்த்துக்கோ. ஃப்ளைட் அடித்தா நான் மண்டையில் போடுறேன். மண்டை உடைக்க போகிறேன் பாரு. மண்டை உடைக்கிறேன். நான் வந்து இப்போ போட்டுக்கு போகிறேன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே ஐயோ விட்டாங்க உள்ளுக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. உள்ளுக்கு விட்டாங்க.